அண்மை செய்தி. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் ஒப்புகை சீட்டை எண்ண கோரிய வழக்கில் அனைத்து ஒப்புகை சீட்டுகளையும் எண்ணி முடிக்க 12 நாட்கள் ஆகும் என தீர்ப்பானது தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்துடன் ஒப்புகை சீட்டை எண்ண கோரிய வழக்கில் அனைத்து ஒப்புகை சீட்டுகளையும் எண்ணி முடிக்க 12 நாட்கள் ஆகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். தேர்தல் ஒப்புகை சீட்டை எண்ண உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மனுதாரர்கள் தரப்பில் ஒப்புகை சீட்டு இயந்திரத்தை கடந்த 2017ஆம் ஆண்டு இறுதி வடிவத்திற்கு கொண்டு வந்த பொழுது அதில் வெளிப்படையாக தெரியும் கண்ணாடி பொருத்தப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு பிறகு அதனை உள்ளிருந்து பல்பு இருந்தால் மட்டுமே தெரியும் வகையிலான கண்ணாடியாக மாற்றிவிட்டார்கள். தற்போது ஒப்புகை சீட்டு உள்ளே விழுகிறதா இல்லையா என்பது கூட வாக்காளர்களுக்கு தெரியவில்லை எனவும், வாக்குச்சீட்டு, ஒப்புகை சீட்டு மற்றும் வெளிப்படையாக தெரியும் கண்ணாடியாகவே 100% வெளிப்படைத்தன்மையுடன் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஒவ்வொரு மக்களவை தொகுதியிலும் உள்ள ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதியிலும் ஏதாவது 5 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டு சரிபார்க்கப்படுகின்றன. இது வெறும் 2% மட்டுமே. இவ்வாறு எண்ணும் பட்சத்திலும் முறைகேடுகள் நடைபெற வாய்ப்புள்ளதாகவும், எனவே இவற்றை தடுக்க அச்சாகும் சீட்டுகளை வாக்காளர்களுக்கு தந்து அவற்றை வாக்களிக்க செய்ய வேண்டும் என்றும் வாதிடப்பட்டது. மேலும் மின்னணு வாக்குப்பதிவு முறையை வாக்காளர்கள் நம்பாத பட்சத்தில் ஒப்புகை சீட்டுவதில் என்ன சிக்கல் என்றும் மனுதாரர் தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை 1960களில் இருந்து 50-60 கோடி என்ற அளவில் தான் இருந்தது. ஆனால் தற்பொழுது 97 கோடிக்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்களின் சராசரியாக 65% பேர் வாக்களிக்கிறார்கள் என்றாலும் கூட அத்தனை வாக்குகளையும் இந்த ஒப்புகை சீட்டுகளையும் எப்போது எண்ணி முடிப்பது? இத்தனை கோடி அந்த ஒப்புகை சீட்டுகளையும் எண்ணி முடிக்க 12 நாட்கள் ஆகும் என தேர்தல் ஆணையம் பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருப்பதாகவும் நீதிபதிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மனுதாரரை பொறுத்தவரைக்கும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எந்த வகையிலும் தவறாக பயன்படுத்த முடியாது என தேர்தல் ஆணையம் கூறுகிறது. இதுவரை தவறாக பயன்படுத்தப்பட்டது இல்லை என்று கூறுவதாலேயே எதிர்காலத்திலும் அவ்வாறு நடக்காது என்று உறுதியாக சொல்ல முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. எனவே 100% ஒப்புகை சீட்டை சரிபார்ப்பதற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.